மோடி என்ன சொல்றாரு? நமக்கு எண்ணெய் பற்றாக்குறை ஆக போகுது, குரூட் ஆயில் பற்றாக்குறை ஆக போகுது, எல்பிஜி எல்லாமே பற்றாக்குறை ஆக போகுது. அதனால இங்க பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். அந்த பாதிப்புகள் வந்து மக்களை வந்து சேரும். அந்த மக்கள் வந்து நீங்க வந்து தயாரா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பாதிப்பு மோடி கிட்ட இருந்து வருதா, அல்லது மோடி எந்த காரணத்தினால சொல்றாரு, அது என்னென்ன கூறுகளா இருக்கு, என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, இந்தியாவுக்கு மட்டும்தான் பாதிப்பா, அல்ல உலக நாடுகள் எல்லாத்துக்கும் பாதிப்பா, அல்லது குறிப்பிட்ட நாடுகளுக்கு பாதிப்பா, எந்த நாடுகள் பாதிக்கப்படுது, எந்தெந்த நாடுகள் ஆதாயமாகுது, இப்படி ஒரு பார்வை இருக்குல்ல. எல்லா நாடுகளும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம். மோடி சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு. இஸ்ரேல் ஈரான் போர் அப்படிங்கிறது அந்த ரெண்டு நாட்டுக்கான யுத்தம் இல்லை. அமெரிக்கா தலைமை தாங்குது. அந்த அமெரிக்கா சொல்லக்கூடிய காரணம் என்ன? இந்தியாவை ஈரான்ல அங்க ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டுறதுக்காக நாங்க பண்றோம் அப்படின்றா. இஸ்ரேலும் அதே காரணம் சொல்லுது. அந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும்னா மோடி சொல்றதுல லாஜிக் இல்லையே. அது இல்ல பிரச்சனை. நல்லாவே தெரியும் மக்களுக்கு, எண்ணெய் வளங்கள் நிறைந்த அந்த அரபு தேசங்களை கையகப்படுத்துறது மூலமாக அமெரிக்கா தன்னோட பொருளாதாரத்தையும் தன்னோட தேவைகளையும் நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு அதை நம்புது. அந்த காரணத்தை நேரடியாக சொல்ல முடியாது. ஒரு போலியான போராட்ட கும்பலை உருவாக்கி ஈரான போராட வச்சுட்டு அங்க நடக்கக்கூடிய போராட்டத்தை காரணம் காட்டி இவங்க உள்ள புகுந்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்னு தெரியுமா? ஈரான் மீதான போரால ஆதாயம் மட்டும் இல்ல, பாதிக்கக்கூடிய நாடுகளும் எது எதுன்னு நம்ம பார்க்கலாம். போர்கள்ல தெளிவான வெற்றியாளர்களை நிர்ணயிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மாறா சாதாரண மக்களை பெரும்பாலும் மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அந்த போர்க்காலங்களில் நடக்கும். உலகளாவிய எரிசக்தி சந்தைகளுக்கும் விநியோக சங்கிலிகளுக்கும் இப்போ வந்து பெரிய சிக்கல்களாயிருக்கு, சீர்குலைஞ்சிருக்கு. உலகம் முழுமையா இருக்கக்கூடிய பல நாடுகள் கடுமையான பொருளாதார சிக்கலை வந்து எதிர்கொள்றாங்க. அவங்கள வந்து தயார்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லா நாடுகளும். ஆனாலும் கூட இந்த குழப்பமான நிலைக்கு இந்த இந்தியா போன்ற அந்த மோடி எல்லாம் சொல்றாரு இல்லையா, இந்த குழப்பமான சூழலுக்கெல்லாம் மத்தியிலும் சில நாடுகள் ஆதாயம் அடையக்கூடிய சில வாய்ப்புகளும் கண்கூட இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைஞ்சு ஈரானுக்கு எதிரான முன்னெடுக்கக்கூடிய இந்த போர் அந்த பிராந்தியத்திலையும் உலக அளவிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. இது வந்து வளைகுடா நாடுகள்ல நிலையற்ற சூழ்நிலை வந்து உருவாக்குறதோட இல்லாம மத்திய கிழக்கு பிராந்தியத்துல வசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை தங்கள் இருப்பிடங்களை விட்டு துரத்துவதற்கான ஒரு நிர்பந்தத்தை வந்து அங்க ஏற்படுத்தியிருக்கு. போர் நடக்கக்கூடிய இடத்துல அங்க இருந்து வெகு தூரத்துல இருக்கக்கூடிய நாடுகள் கூட இந்த தாக்கத்தை வந்து உணர முடியுது. அந்த உணர்ந்ததுனால பயத்தினால மோடி சொன்ன வார்த்தைகள் தான் நம்ம சரியா இருக்கணும்னு. கச்சா எண்ணெய் விலைகள் கடுமையா வந்து இன்னைக்கு வந்து உயர்ந்துருச்சு. குறிப்பா ஹார்முஸ் நீரிணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வளைகுடா பிராந்தியத்துல கப்பல் போக்குவரத்து மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இது வணிக நிறுவனங்களுக்கும் சாதாரண நுகர்வோருக்கும் செலவுகளை அதிகரிப்பதற்கான ஒரு சூழலை வந்து அது ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழ்நிலையோட விளைவாக இரண்டு முக்கியமான கேள்விகள் வந்து நமக்கு வந்து எழுது. இந்த நெருக்கடியால எந்தெந்த நாடுகள் மிக அதிகமாக இழப்புகளை சந்திக்க போகுது, அதே வேளையில எந்தெந்த நாடுகள் இதன் மூலம் பயன்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, இதுல இந்தியா இருக்கா இல்லையா, இதை தான் நம்ம பார்க்கணும். ரஷ்யா முதல்ல அந்த நாடை பார்க்கலாம். ஈரான் ரஷ்யாவோட ஒரு முக்கிய நட்பு நாடா ராணுவ கூட்டாளி நாடா இருக்கு. ஈரானோட அதி உயர் தலைவர் அலி காமினி கொலை ரஷ்யாவுக்கு இன்னும் ஒரு ராஜதந்திர பின்னடைவா வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா ரொம்ப நட்பான நாடு. இதுக்கு முன்னாடி சிரியாவில் பஷீர் அல் அசத் அதிகாரத்துல இருந்து நீக்கப்பட்டது வந்து, வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டது. இதன் மூலமாக ரஷ்யா ஏற்கனவே இரண்டு நெருங்கின கூட்டாளிகளை வந்து இழந்திருக்கு.
ஆனாலும் கூட மத்திய கிழக்குல நடந்த இந்த போர், யுக்ரைனுக்கு எதிரான அந்த சொந்த போர்ல ரஷ்யாவுக்கு இன்னும் சில நன்மைகளும் தரக்கூடும். ஏன்னா இந்த மோதல் அமெரிக்காவை யுக்ரைனுக்கு பதிலாக மத்திய கிழக்கு அதிக ராணுவ தளவாடங்களையும் ஆயுதங்களையும் அனுப்புறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்காக முக்கியமான ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, பேரிட்டியாட் ஏவுகணை. அந்த அமைப்பு இடிமைப்பான்களை பயன்பாடு, இந்த ஏவுகணைகள் உள்நுழையும் ராக்கெட்டுகள், ட்ரோன்களை அழிக்கக்கூடிய பயன்படுத்திட்டு இருக்கு. நிபுணர்களோட கூற்றுப்படி இந்த இடைமறிப்பான்களோட பல இப்ப மத்திய கிழக்குல ஈரானிய தாக்குதலுக்கு தடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் பொருள் யுக்ரைன் தன்னை தற்காத்துக் கொள்ள குறைவான அளவிலேயே அதை வைத்திருக்கலாம் அப்படிங்கிறதா இங்க ஒரு சிக்கலான ஒரு அணுகுமுறையா ரஷ்யாவில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. சர்வதேச அரசியல் படிப்புகளுக்கான பாரிஸ் நிறுவனத்தை சேர்ந்த நிக்கோலஸ் கிராஜோஸ்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு செய்தியை சொல்றாரு. பேரியாட் ஏவுகணைகளோட அதிக பயன்பாடு ரஷ்யாவுக்கு நன்மையை தரும். ஏன்னா அது யுக்ரைன் பெறக்கூடிய வான் பாதுகாப்பு ஆயுதங்களோட எண்ணிக்கையை குறைக்குது அப்படி ஒரு செய்தியை போட்டு வைக்கிறார். அதே நேரத்துல ஈரானுக்கு சொந்தமான ட்ரோன்கள் தேவை அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ரஷ்யாவை பெரிதாக அது பாதிக்காது அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி யுக்ரைன் சண்டையின் போது, யுத்தத்தின் போது ரஷ்யாவுக்கு ஷாக்கெட் ட்ரோன்கள் அதை உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை ஈரான் வழங்குது. ஆனா இப்ப ரஷ்யா தனது சொந்த நாட்டுக்குள்ள இந்த ட்ரோன்களை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு அவங்க கத்து வச்சுக்கிட்டாங்க. அணு ஆயுத பரவல் தடை ஆய்வு மையத்தை சேர்ந்த ஜின்னா நோட்டோவன் கூற்றுப்படி, ரஷ்யா இந்த ட்ரோன்களுக்கு இனி ஈரானை சார்ந்திருக்க வேண்டியது கிடையாது. ரஷ்யா இப்போ அதை தானே தயாரிச்சு ஈரான் உதவியின்றி யுக்ரைன் யுக்ரைனுக்கு எதிராக தன்னோட போரை தொடர முடியும். எண்ணெய் எரிவாயுவை கொண்டு செல்ல பயன்படக்கூடிய மிக முக்கிய கடல்வழி பாதையாக இருக்கக்கூடிய ஹார்முஸ் நீரை ஈரான் மூடி இருக்கு. இதோட விளைவாக எரிசக்தி ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு. இதனால உலகம் முழுவதும் எரிபொருள் விலைவாசிகள் கடுமையா உயர்ந்திருக்கு. இந்த நிலையில உண்மையாகவே ரஷ்யாவுக்கு நிதி ரீதியாக உதவக்கூடும். யுக்ரைனுடனான போர் காரணமாக ரஷ்யா பொருளாதார அழுத்தத்தை எதிர்கொண்டிருக்கு. ரஷ்ய அரசாங்கம் எண்ணெய் விற்பனையில இருந்து வரக்கூடிய வருவாயை ரொம்ப நம்பியிருக்காங்க. கூடவே அந்த தேசிய பட்ஜெட் எண்ணெய் விலை பீப்பாய்க்கு சுமார் $59 அப்படின்னு அடிப்படையாக வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் கூட மோதல் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விலை பெரிதும் அதிகரிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல பீப்பாய்க்கு கிட்டத்தட்ட $120 அப்படிங்கிற அளவுல அது போய் எட்டி இருக்கு. வளைகுடாவில் சில பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் தங்களோட உற்பத்தியை குறைச்சிருக்கு. இது சீனா, இந்தியா போன்ற பெரிய சந்தைகளுக்கு அதிக எண்ணெயை விற்க ரஷ்யாவை அனுமதிக்கக்கூடிய நிலையா தள்ளப்பட்டிருக்கு. எரிசக்தி நுண்ணறிவு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஆர்கல் மெமீடியாவோட தலைமை பொருளாதார நிபுணர் டேவிட் பைப், இந்தியா இதுக்கு முன்னாடி ரஷ்யா எண்ணெயை கொள்முதலை குறைக்கிறதுக்காக ஊக்குவிக்கப்பட்டிருக்கு. ஆனா சமீபத்தில் அமெரிக்கா தற்காலிகமாக இந்தியாவை சுமார் 1 மாதத்திற்கு மீண்டும் ரஷ்ய எண்ணெயை வாங்க அனுமதி கொடுத்திருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்னதுனால ஒரு பெரிய இந்தியாவில் சர்ச்சை ஓடிச்சு. உலகளாவிய எரிசக்தி சந்தையில நிலவக்கூடிய சிக்கல்களை குறைக்கிறதுக்கு ரஷ்யா எண்ணெயை அதோட மீதான சில தடைகளை தளர்த்துவது குறித்து விவாதங்கள் நடந்து வருவதாகவும் பைப் சொல்றார். அப்போ இந்த யுத்தத்தினால ரஷ்யா பாதிக்கப்படுமா அப்படின்னா கிட்டத்தட்ட அது பாதிக்கப்படாது. இன்னொன்னு, அது அந்த நாட்டுக்கு இந்த எண்ணெய் ஏற்றுமதி அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கு நன்மை இருக்க முடியும். அடுத்து சீனா. இதுவரை ஈரானை உள்ளடக்கிய போர் சீனாவின் மீது பெரிய அளவிலான உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தவே கிடையாது. ஆனாலும் கூட சீனா சில பொருளாதார அழுத்தங்களை சந்திக்கக்கூடும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டமும் இருக்கு. உலகளாவிய எரிசக்தி கொள்கை மையத்தோட தகவல்படி சீனா இறக்குமதி செய்யக்கூடிய எண்ணெயில் சுமார் 12% மட்டும்தான் ஈரான்ல இருந்து வருது. சீனாவுக்கிட்ட பல மாதங்களுக்கு போதுமான பெரிய எண்ணெய் இருப்புகளும்
சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு தேவைப்பட்டால் ரஷ்யாவிடமிருந்து கூடுதல் எண்ணெயை அதனால் வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் சீனாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை அதோட ஏற்றுமதி சார்ந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் தான். சீனா பொருளாதாரத்தின் பெரும் பகுதி பிற நாடுகளை பொருட்களை விற்பனை செய்தல் தான் சார்ந்திருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவாக பைப் ஒரு செய்தியை சொல்றாரு. ஒரு நாடு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகளின் மொத்த மதிப்பாக இருக்கக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சீனாவுக்கு அதன் ஏற்றுமதிகள் சுமார் ஒரு 20% அதிகமா பங்கு வகிக்குது. சீனாவோட பொருளாதாரம் ஏற்கனவே வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வரக்கூடிய அந்த நிலையில சொத்து விலைகள் உள்நாட்டிலேயே குறைஞ்சிட்டு வரக்கூடிய நுகர்வோர் செலவினம் அப்படிங்கிறது போன்ற சிக்கல்கள் எல்லாம் அந்த சீனா சந்திச்சுட்டு வருது. இந்த ஏற்றுமதி துறை இப்ப மிக முக்கியமாக வாய்ந்ததாக சீனா உணருது. ஆர்முஸ் நீரிணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்து சிக்கல்கள் சீனாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லவே இல்லை மற்ற நாடுகளைப் போல. ஆனாலும் கூட மேற்கத்திய சந்தைகளுக்கு செல்லக்கூடிய கப்பல் வழித்தடங்கள் சீனாவின் ஏற்றுமதிக்கு மிகவும் அவசியமா இருக்கு. இன்னொரு வழித்தடமாக இருக்கக்கூடிய பாப்பல் மாண்டேப் நீரிணை கூட இதுல முக்கியமானது. இது ஆசியா, ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் அதுக்கு இடையிலான வர்த்தக வழித்தடங்களை அது இணைக்குது. ஈரானோட ஆதரவு பெற்ற ஏமன் கிட்ட இருந்து இயங்கும் ஹத்தி என்னும் ஆயுத குழுவோட தாக்குதல்களை இந்த பகுதி சந்திச்சுட்டு வருது. இந்த அபாயங்களின் விளைவாக ஆசியாவில் இருந்து வரக்கூடிய சரக்கு கப்பல்கள் செங்கடலை தவிர்த்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு மாற்றாக அது தென்னாப்பிரிக்காவை சுத்தி நம்பிக்கை முனை வழியாக பயணிச்சு அட்லாண்டிக் பெருங்கடலை போய் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெடுந்தொலைவை கொண்ட இந்த மாற்று பாதை மேற்கத்திய நாடுகளுக்கு செல்லக்கூடிய சீனா பொருட்களுக்கான பயண நேரத்தையும் கப்பல் போக்குவரத்து செலவுகளையும் அதிகரிக்க செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஃபைப் பிபிசி செய்தி நிறுவனத்துக்கிட்ட ஒரு செய்தியை பதிவு பண்ணார். மத்திய கிழக்குல ஆபத்தை தவிர்க்கிறதுக்காக நீண்ட கடல் பாதையில பயணிக்கிறதுக்கு மிகவும் விலை உயர்ந்தது. அந்த பாதைன்றது அவ்வளவு காஸ்ட்லி. சாத்தம் ஹவுஸ் போன்ற மத்திய கிழக்கு நிபுணரான நில் குயிலியம் அதற்கு அதிக செலவாகும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாரு. அந்த செலவை சமாளிக்கிறதுக்கு சீனா தயாராக இருக்கா இல்லையான்றது காலப்போக்கில் தெரியும். ஆபத்தான பகுதிகளை தவிர்க்கும் கப்பல் செங்கல் வழியாக குறுகிய பாதைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக இந்த தென்னாப்பிரிக்காவை சுற்றி வர இந்த பாதை அப்படிங்கிறது இந்த பயணத்துல 10 இருந்து 14 நாட்களை கூடுதலாக அது எடுத்துக்கும். பொருட்களை பொறுத்து தான் சராசரியா ஒரு கப்பலுக்கு சுமார் $2 மில்லியன் செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல ஈரான் சம்பந்தப்பட்ட போர் சீனாவுக்கு சில ராஜதந்திர வாய்ப்புகளையும் வழங்கக்கூடும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இங்க இருக்கு. அமெரிக்காவுக்கு எதிராக தன்னை பொறுப்பான எதிர் சமநிலையாக சீனா காட்டிக்கொள்ள முயற்சி செய்யக்கூடும் அப்படின்னு ராயல் யுனைட் சர்வீஸ் நிறுவனத்தை சேர்ந்த பிலிப் ஹெல்டர் ஜோன்ஸ் அந்த கருத்தை தெரிவிக்கிறார். ஷி ஜின்பிங் அமைதியான நிலையான உலகளாவிய தலைவராக தன்னை தொடர்ந்து காட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டொனால்ட் ட்ரம்போட ஒப்பிடும்போது அவர் மிக கூடியதாக தோன்றுவதற்கு இது ஒரு உதாரணமா இருக்கு. இந்த சிக்கல்களை சமாளிக்கிறதுக்கு இந்த மோதல் பிற உலகளாவிய பதற்றங்களுக்கு ட்ரம்ப் எந்த மாதிரி எதிர்வினை ஆற்றக்கூடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சீனாவுக்கு உதவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பல நிபுணர்கள் சொல்றாங்க. உதாரணமா தைவான் தன்னைத்தானே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தீவு. ஆனா சீனாவால உரிமை கோரப்பட்டிருக்கு. எதிர்காலத்துல இது போன்ற மோதல்களுக்கு அமெரிக்கா எந்த மாதிரி பதிலளிக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக சீனா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை உன்னிப்பாக கவனிக்கலாம். ஏன்னா இஸ்ரேல் மூலமாக ஈரானை அணுகிறது இருக்குல்ல, அப்போ சீனாவை எதிர்கொள்றதுக்கு தைவான் மூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற இந்த நோக்கம் இருக்கு. வளர்ந்து வரக்கூடிய நாடுகளோட பொருளாதாரத்தை நம்ம இதுல கொஞ்சம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் மத்திய கிழக்குல இருந்து வரக்கூடிய எண்ணெய், எரிவாயு இதெல்லாம் பெரிதும் நம்பிட்டு இருக்கு எல்லாம் பெரிய இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாமே. போர் காரணமாக இந்த நாடுகள் பல கடுமையான பொருளாதார சிக்கலை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு.
எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக, பொருளாதார சேதத்தை குறைக்கிறதுக்காகவும் சில அரசுகள் ஏற்கனவே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு தொடங்கிருச்சு. இப்போ வந்துருச்சா, மோடி அப்படியே உள்ள வந்துட்டாரா? வியட்நாம்ல போர் தொடங்கியதுல இருந்து டீசல் விலை 60% அதிகரிச்சிருக்கு. எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு அரசாங்கம் மக்களை முடிந்தவரை வீட்டிலிருந்து வேலை செய்ய சொல்லிட்டு இருக்குது வியட்நாம் அரசு. பிலிப்பைன்ஸ்ல நாட்டின் கச்சா எண்ணெயில சுமார் 95% மத்திய கிழக்குல இருந்து வந்துட்டு இருக்கு. அதிகரித்து வரக்கூடிய எரிபொருள் செலவுகளோட விளைவாக அவசர சேவையில அந்த வேலை செய்யறவங்களை தவிர அரசு ஊழியர்கள் இந்த வாரத்துல 4 நாட்கள் மட்டும்தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டு, அதே போல எல்லா ஊழியர்களும் வாரத்துல 4 நாட்கள் மட்டுமே இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தானும் இதே போன்ற கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த பாகிஸ்தான்ல பல ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யணும் அப்படின்னு ஊழியர்கள் கேட்டிருக்காங்க. கூடவே பல்கலைக்கழகங்கள் தங்களோட வகுப்புகளை ஆன்லைன்ல நடத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான்ல. இந்த கட்டுப்பாடுகள்ல சேர்க்கப்படாத ஒரு முக்கிய நிறுவனங்கள் வங்கிகள் மட்டும்தான். இந்த வங்கிகளுக்கு இந்த கட்டுப்பாடு இருந்துடக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கொரோனா பீரியட்ல எவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு சொல்ல முடியும். அந்த கொரோனாவுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரெண்ட் இருக்கு. இந்த அது உயிர் பிரச்சனை, இது பொருளாதார பிரச்சனை போது வங்கிகள் இயங்குவதற்கான ஒரு சூழலையும் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க பாகிஸ்தான்ல. தொலைக்காட்சி உரையில ஷெபாஸ் ஷெரீப் நாட்டின் எரிபொருள் இருப்பை பாதுகாக்கிறதுக்கு கவனமாக மதிப்பிடுறது முக்கியம் அப்படின்னு அவர் பேசுறாரு. வங்கதேசத்துல மக்கள் பீதியோட மிக அச்சத்தோட எரிபொருள் வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பெட்ரோல் நிலையங்கள்ல நீண்ட வரிசை ஏற்படுத்தியிருக்கு. இந்த காரணமாக அரசாங்கம் எரிபொருள் வரம்புகளை அறிமுகப்படுத்தியிருக்கு வங்கதேசத்துல. அதன்படியாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, கார்கள் ஒரு நாளைக்கு 10 லிட்டர் மட்டும்தான் வாங்க முடியும். இருசக்கர வாகனங்கள் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் மட்டும்தான் வாங்க முடியும். ஆனாலும் போரினோட விளைவுகள் எரிசக்தி பற்றாக்குறையும் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடவே பல நாடுகளும் பரந்த பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் மண்ணில் முக்கியமாக ஊட்டச்சத்துக்களை சேர்க்கிறதுக்கு உரங்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த ஊட்டச்சத்துக்கள் பயிர்கள் சரியா வளர்வதற்கு உதவுவதோடு மோசமான வானிலைக்கு எதிராகவும் அதை வலிமையாக்க வச்சிட்டு இருக்கு. இந்த உர விநியோகம் தடைப்பட்டா அது உலகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். சாத்தாம் ஹவுஸை சேர்ந்த நீல் குயிலிடம் அந்த நிலைமையை எப்படி சொல்றாரு அப்படின்னா, உரமாக செல்லும் தீவன பாங்கான உலகின் யூரியாவில் 30% ஹார்முஸ் நீரின் வழியாகத்தான் போயிட்டு இருக்கு. யூரியா பெட்ரோ கெமிக்கல் இருந்து வருது. இது கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கக்கூடிய செயல்முறையிலிருந்து கிடைக்குது. அதனால நீங்க சர்வதேச சந்தையில இருந்து 30% யூரியாவை எடுத்துட்டா அது உலகளாவிய உணவு பாதுகாப்புல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஹார்முஸ் நீரிணை பல ஆற்றல் ரசாயன பொருட்களை கொண்டு செல்வதற்கான ஒரு முக்கிய வழித்தடமா இருக்கு. உரங்கள் பரவலாக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த யூரியா கச்சா எண்ணெயிலிருந்து வரக்கூடிய மெட்ரோ கெமிக்கல் இருந்து தயாரிக்கப்பட்டு இருக்கு. உலகில மிகப்பெரிய எரிவாயு ஏற்றுமதியாளர்கள் அதுல ஒருத்தர் உர பொருட்களோட முக்கிய உற்பத்தியாக இருக்கக்கூடிய கத்தார் எனர்ஜி அந்த சில கட்டமைப்பு மீதான தாக்குதலை தொடர்ந்து போர் மேஜர் அப்படின்னு அதை அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு அவசர கால நடவடிக்கையா இருக்குன்னு பார்த்தாலும் கூட இது எதிர்பாராத நிகழ்வுகள் நிகழும் நிறுவனங்கள் உற்பத்தி விநியோகங்களை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு இது அனுமதிப்பட்டிருக்கு. இந்த விளைவாக உடனடியாக இந்த பாதிப்புகளை நமக்கு இப்ப தெரியாம என்ன போலாம். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, முன்ன சொன்ன பிரச்சனை பூரா நம்ம சந்திப்பதற்கு வாய்ப்பா அமைஞ்சிடும். 6 to 9 மாதங்களுக்கு பின்னாடி பணவீக்கத்தின் அடிப்படையில உணவு பாதுகாப்போட அந்த அடிப்படையில் இந்த தாக்கத்தை நாம உணர முடியும். இந்த சிக்கல் இப்படி நீடிட்டே இருந்ததுன்னா இறுதியா எங்க அதை நிற்கும் அப்படின்னா உணவுல அது நிற்கும். உணவு பற்றாக்குறையும் உணவு உற்பத்தியும் அதோட தேவைகளையும் அல்லது அதோட விலைகளையும் விற்க வாங்க இந்த பிரச்சனையெல்லாம் எந்த அளவுக்கு போய் நிற்கும் அப்படின்னா கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு உலக மக்கள் சந்திப்பதற்காக தயாரா இருக்கணும் அப்படின்ற பல இடங்களை நம்ம படிக்கிறோம். இதை எளிமையா சொல்லணும்னா
விவசாயிகளுக்கு போதுமான உரம் கிடைக்கல அப்படின்னா எதிர்காலத்துல பயிர் உற்பத்தி குறைஞ்சிரும். இது உணவோட விலைகளை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பான பொருளா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், ஹோட்டலா இருக்கட்டும். உலகம் முழுவதும் உணவு பற்றாக்குறை அதிகரிக்கும். அப்படியான அதிகரிப்பதற்கான அபாயத்தை இன்னும் அதிகரிக்கும். அவன் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு இடத்துல தட்டுப்பாடாகும், இது நிற்கும் அப்படின்னு நான் சொல்லல. இந்த இந்த நிகழ்வு நடந்ததுன்னா இவ்வளோ பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போ மோடி சொன்னதுக்கு நம்ம வரும். ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, போர் நடந்துட்டு இருக்கு, நாம ஒரு மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்க போறோம், தயாராயிருங்க அப்படின்ட்டார். மக்கள் நாம தயாரா இருக்கிறோம். இந்த மக்களை அந்த அரசு எந்தெந்த அடிப்படையில பாதுகாப்பா அல்லது தற்காத்து வச்சுக்கிறதுக்கான நடவடிக்கைகள்ல ஈடுபடுறதுக்கு உண்டுது அப்படின்னு பார்த்தா, உலகத்துல பல நாடுகள் ஒண்ணு கட்டமைக்கிறாங்க. இந்தியாவுல என்ன கட்டமைச்சிருக்கிறாங்கன்னா, இப்போ மக்கள்கிட்ட மோடி என்ன சொல்லி வச்சிருக்காரு, போர் நடக்குது, நான் ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒரு பெரிய பாதிப்பை சந்திக்க போறோம், அதை தாங்கிறதுக்கு, அதை சுமக்கிறதுக்கு, அந்த அனுபவத்துக்கு தயாரா இருங்க அப்படின்னு மோடி சொல்றாரு. அப்ப மோடி சொன்னதுல அந்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு மோடியை வந்து எள்ளி நகையாடுறதுன்னு இருக்குல்ல, அது ஆபத்தானது. ஆனா அந்த ஆபத்துக்கு அவருமே ஒரு காரணம், அங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகமும் ஒரு காரணம். ரஷ்யா கிட்ட வாங்கின எண்ணெயை தூக்கி போட்டு அமெரிக்கா கிட்ட அந்த ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே திருப்பி மீண்டும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கண்டினியூ பண்ணிருக்கலாம். அங்க எஜமா கோல வச்சுட்டு மிரட்டுவாருன்னு சொன்ன உடனே அவர் காலுக்கு விழுந்தது. இப்ப அவர் விழுந்த உடனே அங்க ஏற்படக்கூடிய பாதிப்பு எல்லாத்தையும் இந்தியாவும் அனுபவிக்கணும். சீனா தப்பிக்குது, ஏன்னா சீனா வந்து ரஷ்யாவை சார்ந்திருக்கு என்னைக்கு. இந்தியா பாதிக்குது, ஏன்னா அமெரிக்கா கிட்ட ஒரு மாசம் நீ வாங்கிக்கன்னு சொல்லியிருக்கான், நீங்க வாங்கிக்க நான் பாத்துக்கிறேன்னு இருக்கான். ஆனாலும் கூட இந்த விளைவு அப்படிங்கிறது நகைச்சுவையாக கடந்து போறது இல்லை. இந்த பாதிப்பு கொரோனா காலங்களை விட மிக மிக கடுமையாக இருக்கும். கொரோனா காலங்கள்ல பொருளாதார இழப்பு இல்லை, நமக்கு பொருளாதாரம் கைக்கு வரலைய வழிய நமக்கு பெரிய தவிப்போ இழப்போ இல்லை. இங்க என்ன ஆகும் அப்படின்னா, பொருளாதார சுமை கூடும், நாம இயங்க முடியாது. இயங்கினாலும் நாம என்ன செஞ்சாலும் அதோட விளைவுகளும் அதோட பாதிப்புகளும் நாம ஏத்துக்க தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அதுதான் சந்தேகத்தை நம்மளுக்கு எழுப்புது. இந்த 2 வருடங்களா இந்தியா போட்ட ஒப்பந்தங்கள், இந்த கடந்த 6 மாதங்கள்ல இந்தியா போட்ட ஒப்பந்தங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க ஆசிய நாடுகளை கடந்து, ஆசிய நாடுகளை தாண்டி, சீனா, ரஷ்யா, ஜப்பான் இந்த மாதிரி நாடுகளை தாண்டி முழுமையாக அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருந்த ஒரு காரணத்தினால மற்ற நாடுகளை விட உலகிலேயே அதிக மக்கள் 140 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய இந்த நாடுதான் அதிகமாக பாதிப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மக்கள் பொருளாதாரத்தையும் சரி, மற்ற உணவு விஷயங்களையும் சரி, முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்க சேமிச்சு வைங்க. ஏன்னா பாதிப்பு வந்த உடனே கை தட்டுங்க, விளக்கேத்துங்கன்னு மோடி சொன்னாலும் சொல்லுவார்.